எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வராளான்னு பாரு. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு கண்டிப்பா இருக்கு. இத்தனையும் நாளா என்கிட்ட எப்படியெல்லாம் கோபத்தோட இருந்த. எப்பா எப்பா எப்பா, என்ன நடிப்பு நடிச்சடி. வா வா, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஆப்பு வைக்கிறேன் உனக்கு. மார்க் வந்த நாளில இருந்து கிட்ட வந்தாலே பேசுறதில்ல. அப்படியே முறைச்சிட்டு முறைச்சிட்டு போயிடுவா. எவ்வளோ அழகா நடிச்சிருக்கா. இதெல்லாம் அவளால மாத்திரம்தான் முடியுமே. கள்ளி பெண்ணே, இன்னைக்கு வாடி, உனக்கு இருக்கு. இத்தனை நாளா என்னை எப்படியெல்லாம் அலைய விட்ட. வா வா. டடாய், இதோ வந்து விட்டேன். ஏய், எவ்வளோ நேரண்டி உனக்கு வர்றதுக்கு? ஏன் ரொம்ப நேரமா ஆக்கிட்டே? பின்ன ரொம்ப நேரம் ஆகிட்டு. சாரிப்பா. சாரியா சாரி? உன் சாரி எல்லாம் யாருக்கு வேணும்? இப்ப என்ன? நான் எப்போடி வர சொன்னேன்? நீ எப்போ வந்து நிக்கிற? பின்ன எல்லாரும் உறங்கிட்டாங்களான்னு பார்க்க வேண்டாமா? பாத்தியா, எல்லாரும் உறங்கியாச்சா? ம், இப்போதான் எல்லாரும் உறங்குனாங்க. ம், சரி, இப்போ என்ன ஆசைன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு உன்கிட்ட கேட்கணும். ம், கேளுங்க. ஏன் இத்தனையும் நாளா என்ன அலைய விட்ட? அலைய விட்டேனா? ஆமா, ரிசல்ட் வந்ததுல இருந்தே மார்க் குறைவுன்னு சொல்லிட்டு என் முகத்தை கூட பார்த்து நீ பேசல. நான் உன்கிட்ட வந்து பேசும் போதெல்லாம் நீ முகத்தை அப்படியே திருப்பிட்டு திருப்பிட்டு போவ. சொல்லு, அப்படி பண்ணியா இல்லையா? ஆமா. ஏன் அப்படி பண்ண? சும்மா. சும்மாவா? சும்மான்னு சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் ஒரு நாளா 2 நாளா? தும்முறு பிடிச்சாலே. சிரிக்காதடி கள்ளி. அது சும்மா விளையாடணும்னு தோணுச்சா, அதான் சும்மா விளையாடி பார்த்தேன். ஏன் அத்தை பையன்கிட்ட நான் தானே விளையாட முடியும்? ம், இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு எல்லா சேட்டையும் பண்ணுவடி நீ. கள்ளி, ஒரு ஹக் பண்ணிட்டு அத்தை பையன் சொல்லுவா, ஒரு கிஸ் பண்ணிட்டு அத்தை பையன் சொல்லுவான், அது லிப்டோ லிப்போ அடிப்பா, அத்தை பையன் சொல்லிடுவா. இப்ப மார்க் குறைவுன்னு சொல்லிட்டு ஒழுங்கா என்கிட்ட பேசாம இருந்ததுக்கும் அத்தை பையன்னு ஒரு புல் ஸ்டாப் வச்சுட்டா. எப்பா எப்பா எப்பா, என்ன மாதிரி கள்ளிடி நீ. சிரிச்சுக்கோ சிரிச்சுக்கோ கள்ளி. அப்போனா எவ்வளவு சாரி கேட்டாலும் மன்னிக்க மாட்டீங்க? யா, கண்டிப்பா. ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நீங்க என்ன மன்னிக்கணும்னு தோணிருக்கோம்ல, அதை வேணா சொல்லுங்களேன். அப்படி எதுவும் தோணல. ம், நிஜமா தான் சொல்றேன், அப்படியெல்லாம் ஒண்ணு தோணவே இல்லை எனக்கு. பாப்பா பாவம் இல்ல. யாரு நீயா? எப்பா எப்பா எப்பா, நீ ஆடி பாவம் கள்ளி. ஏ சரிப்பா, இதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோங்களேன். சரி, ஒரே ஒரு ஆப்ஷன் வேணா சொல்றேன். ஆ, ஓகே ஓகே, சொல்லுங்க. வந்து என் மடியில இரு. எது? என்ன எது? வந்து இருடி. முடியாது. ஓ, மடியில இருக்கிறதுக்கு முடியாதுல்ல, அப்பனா உன்னையும் மன்னிக்க முடியாது. ஏங்க? இந்த ஏங்க நோங்க தேங்கா இதெல்லாம் வேண்டாம். மடியில இருக்க முடிஞ்சா மன்னிப்பேன், இல்லாட்டினா மன்னிக்க மாட்டேன். ஏன் இப்ப மடியில இருக்கணும்? ஏன் இப்ப மடியில இருக்கணுமா? ஏண்டி, நான் அப்போ கோச்சிக்கிட்டு இருந்தப்போ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு நீ ஏன் வந்து இருப்ப மடியில, ஆனா நான் சொன்னா இருக்க மாட்டேன், அப்படிதானே? என்ன முடியாதுன்னா போயிடு போ. இனி இந்த ரூம்க்கே வந்துடாத நீ. இந்த வேலைலாம் வேண்டாம். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். இருக்க முடிஞ்சா இரு, இல்லாட்டினா கிளம்பு, அவ்வளோதான். சரி சரி, வரேன் வரேன். வரேன் வரேனா? உங்க மடியில வந்து இருக்கிறேன்னு சொல்றேன். ஐயோ எப்பா, அவ்வளோ சலிச்சுக்கிட்டெல்லாம் ஒன்று வரணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை மன்னிக்காமலே இருக்கேன், நீ போ. ஏண்டி, இது என்னது இது? எது? நீ உட்காந்துட்டு இருக்க ஸ்டைல சொல்றேன். ஏன் நீங்க சொன்னீங்களே வந்து உட்காந்துருக்கேன், இதுக்கு என்ன குறையா? கங்காரு குட்டிங்கெல்லாம் அவங்க அம்மா பைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோமே, அது மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அப்படியா இருக்கே? ஆமா, இது என்னது இது? என் ஷோல்டர்ல இப்படி பிடிச்சி வச்சிருக்க, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவ போல, அப்படி இறுக்கி பிடிச்சி வச்சிருக்க. அது ஒரு கிரிப்புக்காக பிடிச்சு வச்சிருக்கேன். ஆமா ஆமா, உனக்கு தான் எல்லா கிரிப்பும் தேவைப்படும். சரி, அப்ப என்ன பண்றது? இடுப்புல வேணா பிடிக்கிட்டா? ஐயோ வேண்டாம் சாமி, நீ இங்கேயே பிடிச்சுக்கோ. ம், அவ்வளோ பயமா இருந்துச்சுன்னா நான் உன் இடுப்புல பிடிச்சுக்கிறேன். வேண்டாம். இல்ல இல்ல, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ம், ஷோ. ஓய், என்ன பாரு. ம், ஐ லவ் யூ மாமான்னு சொல்லு. எது? சொல்லுடி. முடியாது. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
சரி, என்ன வேணும் உங்களுக்கு? ம் ஒன்றும் வேண்டாம். நிறைய மார்க் எடுத்தா ஏதோ வேணும் சொல்லணும்னு இருந்தீங்கல்ல, அது என்னது? ம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. போ. ஏய் ப்ளீஸ்ப்பா, என்னன்ட்டு சொல்லுங்க. என்னன்னு சொன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவியா? ம் வரம்புக்கு மீறிய ஆசையா இருந்தா நிறைவேற்ற முடியாது. அதான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும்போதே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன மறுபடியும்? ஓகே ஓகே, பாயிண்ட் மனசுலயும் ஞாபகமும் இருந்தாலே போதும். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஒன்றும் மறக்கல. ம் அப்போ சரி, சொல்லுங்க, கண்டிப்பா நிறைவேற்றிடுறேன். ம், இந்தா என்னது இது? ட்ரெஸ்ஸு. எனக்கு எதுக்கு? எதுக்கு ட்ரெஸ்ஸை வாங்குவாங்க? போடுறதுக்கு தானே. எது? ஆமாண்டி, ட்ரெஸ் போடுறதுக்கு தானே வாங்குவாங்க. இல்லாட்டி சும்மா கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு வாங்குவாங்களாம். ம் சரி, எடுத்து பாரு. ஏன் சும்மா பைசா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி. உன்கிட்ட எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் மாமா வாங்கி கொடுக்கற மாதிரி வருமா? ம் எடுத்து பாருடி. ம் ம், ஏங்க பிடிச்சிருக்கா? என்ன சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ம் உனக்கு தான் பிடிச்சிருக்காது? நல்லா இருக்கு. ஆனா ஏன் சாரி? ம் உன்னை இது வரைக்கும் சாரியில பார்த்ததே இல்லையா? அதான் உன்னை சாரியில பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. சரி ஓகே. இதுக்கு பேர் தான் தண்டனையா? ஆமா. எது? மார்க் நிறைய எடுத்தா நான் கேட்குறத வேணும்னு சொன்னீங்க. நானும் ஏதாச்சும் புக்ஸ் வாங்கிட்டா பேக் வாங்கிட்டான்னு சொல்வீங்கன்னு நினச்சேன். இது என்னது இது? சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. சும்மா ஒன்னும் சாரி வாங்கி கொடுக்கல. இதை கட்டிட்டு வா போ. எது? செல்லக்குட்டி, ஏன்டி இப்படி பாக்குற? எனக்கு சாரிலாம் கட்ட தெரியாது. ஏய், என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்கிறேன். எனக்கு சாரிலாம் கட்டவே தெரியாது. இப்போ அம்மா கிட்டேயும் போயிட்டு கேட்க முடியாது. நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அதுவும் இந்த நைட்டில் போயிட்டு எப்படி நான் அம்மா கிட்ட போய் கேட்பேன்? கட்ட முடியாது இப்போ. சாரி. ஆஹா, அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்போ இந்த சாரியை நீ கட்டியே ஆகணும். ஏய் ப்ளீஸ் டி, என் செல்லம்ல. நான் என்ன சொன்னாலும் நீ கண்டிப்பா செய்யறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போதான் சொன்னேன், இப்போ முடியாதுன்னு சொல்ற. ஏங்க இப்போதான் முடியாதுன்னு சொல்கிறேன். மார்னிங் ஆகட்டும், கண்டிப்பாக கட்டி காமிக்கிறேன். இல்ல இல்ல, எனக்கு இப்போ நீ கெட்டிதான் ஆகணும். ஏங்க எனக்கு கெட்டவே தெரியாதுங்க, அப்புறம் எப்படி? சரி, நான் வேணா கெட்டி விட்டா? ம் ஏய் என்னடி? ஒட்டி வாங்குவீங்க. சும்மாவே அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்லிட்டு தெரியுறீங்க. இதில் வேற சாரியும் கட்டி விட்டீங்கன்னா அவ்வளோதான். சரி, இப்ப எதுனா ஒரு முடிவெடு. எனக்கு இப்ப நீ கெட்டியே ஆகணும். ஓகே, ஒரு ஐடியா. என்ன? மறுபடியும் எடுக்க முடுக்க எதனா சொன்னீங்கன்னா அவ்வளோதான். இல்லடி, போனை பார்த்துக்கிட்டு. இப்பெல்லாம் போன்லயே எவ்வளோ வீடியோஸ் வந்துடுச்சு சாரி கட்டுறதுக்கு. பொறுக்கி பொறுக்கி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா நீங்க? ஏய் சி, என்னடி இப்படிலாம் நினைக்கிற? பின்ன கரெக்டா சொல்றீங்க. ஏய், ரீல்ஸ் பார்க்கும் போதே இந்த மாதிரிலாம் வரும்டி. ஏதோ ஃபேஷன் டிசைனிங் படிச்சவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வேற ஒருத்தவங்களுக்கு சாரி கட்டி விடுவாங்க. அது சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கும்போது வந்திருக்கு. அப்படி சொல்றேன். அந்த பயம் இருக்கட்டும். பொறுக்கி பொறுக்கி அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சது. ஆமாமா, உன்னை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்த்துட முடியும். பொடி. எது? சும்மா ஒன்னும் இல்லம்மா, போய் இந்த சாரியை கட்டிட்டு வரியா? ஓ. நான் எங்க போறது? நீங்க வெளியே போங்க, நான் கட்டிட்டு வரேன். ஏண்டி கவி, நான் தான் உன்னை ஃபுல்லாவே பார்த்துட்டேனே. அப்புறம் எதுக்கு நான் வர எழுச்சி போய்கிட்டு? நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இதோ இங்க நின்று நீ கட்டு. கொஞ்சால ஒட்டி வாங்க போறீங்க. ஒழுங்கா எழுத்து வெளியே போங்க. போறேன் போறேன், நீ ஃபர்ஸ்ட் கேளு. ம் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ கேட்டிட்டு என்ன வெளி. ஓகே, நான் வெளியே தான் இருப்பேன். ம் சரி, நீங்க போங்க. நீ எலிடி. ம் இந்த சாரியை நான் எப்படி கட்டுவேன்? இதை கெட்டன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம இவர் எங்கே இருந்து பார்த்துட்டு இருப்பாரா? அவர் முன்னாடி நின்று நான் கேட்டணுமா? அப்பா, அன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மண்டே ஆளையும் பாரு. சரி, அவங்க சொன்ன மாதிரியே ஃபோனில் வீடியோ பார்த்தாவது கேட்டலாம். எனக்கு இது ஒன்றுமே தெரியாது. வாக்கு கொடுத்தாச்சு, கெட்டி தான் ஆகணும். நாளைக்கு காலையில் அம்மா கூட கேட்டுறேன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இனி நான் என்ன பண்ணுறது? கெட்டி தானே ஆகணும். கேட்டுறேன்.
இவங்க இது மாதிரி அதை நான் கொண்டு வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் நிறைவேற்றியே வைக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருப்பேன். சரி, நின்னா இப்படியே நின்றுக்கிட்டே தான் இருப்பேனே. ஃபஸ்ட்டு சாரி உடுத்தலாம். ஏதோ ஒன்று கெட்டி முடிச்சாச்சு. ஏம்மா, இந்த புடவையை உடுத்த இவ்வளோ நேரம் ஆகுமா? எடி கவி, இன்னும் முடியலையா? ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, அவங்கள கூப்பிடுவோம். எனக்கு ஒன்றும் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்க மாதிரிலாம் தோணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். நல்லா மாத்திரம் சொல்லட்டுமே, கல் எடுத்து மண்டையிலே போட்டு கொண்டு போட்டுருவேன். வாங்க. நான் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஹலோ, என்ன வந்ததுலேருந்து முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன நல்லா இல்லையா? எனக்கு தெரியுமே இது நல்லாவே இருக்காதுன்னு. எனக்கு இது கெட்டவே தெரியல. இங்க பாருங்க, அங்க சுருக்கி வச்சிருக்கேன். பிளவுஸ் ரெடிமேட்ல வாங்கியிருக்கீங்க. அது எவ்வளவு லூஸா இருக்கு தெரியுமா? ஏதோ நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டனேன். மூச்சு வாங்குது. இதை கெட்டி முடிக்கிறதுக்குள்ள அம்மா செத்து பொழைச்ச மாதிரி இருக்கு. எப்படிதான் இந்த அம்மாங்கெல்லாம் டெய்லி சாரி கட்டுறாங்களோ என்னமோ. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இங்க சுத்தி அங்க சுத்தி. அப்போ ஹலோ, என்ன நீங்க உம்முன்னு இருக்கீங்க? எதுவும் பேசாம. இந்த தேவதைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களே தோத்து போயிடுவாங்கடி. அவ்வளோ அழகா இருக்க. எது? சத்தியமா செம்ம அழகா இருக்கடி. ஏங்க போய் மாத்திரம் சொல்லாதீங்க. எனக்கே தெரியும் இது எவ்வளவு மொக்கையா இருக்குன்னு. ஏய், உனக்கு ஏன்டி அப்படி தோணுது? எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமாடி? நிஜமா தான் சொல்றீங்களா? ஷோ கவி, என் மேல சத்தியம். உங்க மேலெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம். அப்பனா நிஜமாவே நான் அழகா இருக்கேனா? என்ன இல்லாத கண்ணா பின்னான்னு அழகா இருக்கடி. நிஜமாவா? சத்தியம். என்ன பண்றீங்க? நீ இவ்வளோ அழகா இருந்தா உன்னை எப்படி சும்மா விட முடியும்? அதுக்கு மாமா கொழுங்கா ஒரு லிப்டோலிப்ப கொடு. முடியாது. ஏய், ஒழுங்கா கொடுத்துடு. ஓ வா, இப்படி இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. ஷோ, குளிரது குளிரது உயிர் குளிரது காதல் உறவாடி. எவ்வளோ அழகா இருக்க. லிப்பு வேற இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எதனாலன்னு தெரியல. போடா போடுக்கி. இது என்னடி இவ்வளோ ஷேப்பா இருக்க? ஏய், விழுந்துடாதடி. நீ ஏன் இவ்வளோ அழகா இருக்க? எனக்கு சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. வேணும். ஜெய், உனக்குமே பிடிக்கும்ல, அப்புறம் என்ன? ஷோ, இதயத்தில் வலி ஒன்று வருது, உன் இமைகளின் முடி கொண்டு தடவு. நெஞ்சுக்குள்ளே எரியுது நெருப்பு, இதை நீர் கொண்டு அணைப்பதன் பொறுப்பு. என் செல்ல குட்டி, எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தவே மாட்டேங்குது. நீ இவ்வளோ அழகா இருக்கிறதுனால தான் என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஆமா. சரி, ரொம்ப நேரம் ஆயிட்டு. நான் ரூமுக்கு போட்டா? ரூமுக்கு போட்டா? போய்தான் ஆகணுமா? ஏங்க, யார் அது இழஞ்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். சரி சரி. சரியா கழட்டி வச்சுட்டு போறேன். இந்த சரி நீ வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் எடுத்து மனத்தை இருப்பேன். உன் மேல வர மனம் இதுல வரும். ஆமா, அன்னைக்கு நீ என்னோட ஷர்ட்டு பேண்ட்டை போட்டுட்டு மனத்தை இருந்தல்ல, அது மாதிரி தான் நானும் ரசிச்சு இருப்பேன். உன் மேல வர மனம் அப்படி இருக்கும். கையடி செல்லக்குட்டி. நான் போறேன். சரி, ஒரு நிமிஷம். போதும். ஓ, ஷேப்பு ரொம்ப செம்மையா இருக்குடி. நான் போகணும். உன்னை அனுப்புறதுக்கே மனசில்ல. அம்மா வந்துடுவாங்க. சரி,
போ